நள்ளிரவு 2 மணி வரை உறங்காமல் தவித்த சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்ததாக கூறப்பட்ட செய்திகள் இன்னும் இணையத்தை அலங்கரித்து வருகிறது. 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சிக்கு மூடு விழா மார்ச் 12ஆம் தேதி நடத்தப்பட்டது. 17 ஆண்டுகளிலேயே சமத்துவ மக்கள் கட்சி கலைக்கப்பட்டது அரசியல் உலகில் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் தொண்டர்கள் கலக்கமடைந்தனர். கட்சி இணைப்பு கூட்டத்திலேயே கூட்டத்தில் ஒருவர் நாக்கை துருத்தி தன் எதிர்ப்பை பதிவு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள சமத்துவ மக்கள் கட்சியின் தொண்டர்கள் தங்கள் வலியை வெளியே தெரியப்படுத்தாமல் கதறி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சமக தொண்டர் ஒருவர் கட்சி கலைக்கப்பட்டதால் மொட்டையே அடித்துக் கொண்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஒன்றிய சமத்துவ மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளரான கொர்க்கை ஆதி கலையரசன் என்பவர் சிறு வயது முதலே சரத்குமாரின் தீவிர ரசிகராவார். 1992ஆம் ஆண்டு வெளியான சூரியன் படத்தில் இருந்து சரத்குமாருக்கு ரசிகனாக மாறியவர் 1998ஆம் ஆண்டு சிம்மராசி வெளியீட்டின் போது நற்பணி இயக்கத்தில் இணைந்தார். இதைத் தொடர்ந்து 2007இல் சமத்துவ மக்கள் கட்சி உருவெடுத்த போது உறுப்பினராக இணைந்தவர் தீவிர கட்சி பணியாற்றி வந்துள்ளார். ஆனால் திடீரென கட்சியை சரத்குமார் பாஜகவுடன் இணைத்ததால் விரக்தியின் உச்சிக்கே சென்றார் கொர்க்கை ஆதி. இந்த 2024 12 3வது மாதம் 12-11ஆம் தேதி சமத்துவ மக்கள் கட்சி என்ற தாய் எங்களை விட்டு வெகு தூரம் சென்றால் நீங்கா துயரத்தோடு சமத்துவ மக்கள் கட்சியின் குழந்தையாகிய நாங்கள் கதறுகிறோம், புலம்புகிறோம், பதறுகிறோம், நீங்கா துயரத்தில் ஆழ்ந்திருக்கின்றோம். என் தாய்க்காக, சமத்துவ மக்கள் கட்சி என்ற தாய்க்காக நான் மொட்டையடித்து காசி மாநகரத்திலே மொட்டையடித்து என் துயரத்தை ஆழ்ந்து கொண்டேன். நாட்டாமை அவர்களுடைய ரசிகனாகவும் நற்பணி இயக்கமாகவும் அவர்கள் பாதச்சுவட்டில் நடக்க என்றும் கடமைப்பட்டு இருக்கின்றேன். சமத்துவ மக்கள் கட்சியை தாயாக எண்ணிய கொர்க்கை ஆதிக்கு திடீரென பாஜகவில் இணைத்த செய்தி பேரிடியாய் இறங்கியது. இதனால் தனது தாய் இறந்து போனதாகவே கருதிய சமக தொண்டர் காசிக்கு சென்று மொட்டையடித்துக் கொண்டார். இதற்கு மேல் கட்சி தொண்டராக இல்லாமல் நற்பணி தொண்டனாகவும் ரசிகனாகவும் நாட்டாமையின் பாதையில் பயணிப்பதாகவும் மனம் நொந்து பேசிய சமக தொண்டரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.